வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கலப்பு எண்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். சரி வாங்க, அதில் என்ன ப்ராப்ளம் பார்க்கலான்னு பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகலாம். அதாவது x1 + iy1, x2 + iy2, x3 + iy3, எக்ஸெட்ரா xn iyn = a + ib எனில் x1² y1² + y1², x2² + y2², x3² + y3², etc. xn² + yn² = a² + b². இதுதான் ப்ரூவ் பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது என்னென்னன்றது ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம எழுதிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்மை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x1 இந்த இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே இதை அப்படியே 1 செகண்ட் எழுதிக்குவோம். அதாவது x1 + iy1, x2 + iy2, x3 + iy3, etc. xn + iyn = a + ib. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஸோ இப்போ இது எல்லாம் ஓவராலாக நம்ம மாடுலஸ் எடுப்போம். ஓகேவா? டேக்கிங் மாடுலஸ் எடுக்கிறோம். ரெண்டு சைடுமே ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமுமே மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் x1 + iy1, x2 + iy2, x3 + iy3, etc. xn + iyn மாடுலஸ் = மாடுலஸ் ஆஃப் a + ib. a + ib. ஓகேவா? மாடுலஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலாக. அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 z2 = மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2, மாடுலஸ் ஆஃப் செப்பரேட்டாக மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2, இந்த ஃபார்முலா தான். ஸோ இப்போ இதில் இங்கே நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் எடுத்துருக்கோம். எத்தனை இருந்தாலும் z3 z4 எத்தனை இருந்தாலும் செப்பரேட்டாக எடுத்துவோம். ஸோ நமக்கு இங்கே ஓவரால் மாடுலஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துவோம். அப்போது மாடுலஸ் ஆஃப் x1 + iy1 ப்ராக்கெட் இல்லை, அடுத்தது மாடுலஸ் ஆஃப் x2 + iy2, அடுத்தது மாடுலஸ் ஆஃப் x3 + iy3, etc. மாடுலஸ் ஆஃப் xn + iyn = மாடுலஸ் ஆஃப் a + ib மாடுலஸ். ஸோ ஓவரால் மாடுலஸ் போட்டாச்சு. செப்பரேட்டாக எல்லாத்துக்கும் மாடுலஸ் எடுத்தாச்சு. ஸோ மாடுலஸ் அப்படின்னாலே ஸ்கொயர் ரூட்டு தான். ஸோ ஸ்கொயர் ரூட்டுங்கும் போது a² + b². இப்போ மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1² + y1² ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2² + y2² ஸ்கொயர் ரூட் ஆஃப் x3² + y3², etc. ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn² + yn² = ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². a² + b² தான். அப்போ ஸ்கொயரிங்
இப்போ இதை வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். சரி, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிப்போம். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர், எக்ஸட்ரா xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ சம்மில் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே கேட்டிருந்தாங்க இல்லையா, சம்மில் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அதுவே நம்ம இங்கேயும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன். அந்த கண்டிஷனை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ சம்மு தான் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப ஈஸியான சம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னு எடுத்துங்க. அதுக்கு ஓவரால் மாடலஸ் எடுத்துருக்கோம். ஓவரால் மாடலஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செப்பரேட்டாக மாடலஸ் எடுக்கலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அடுத்து செப்பரேட்டாக மாடலஸ் எடுத்துருக்கோம். செப்பரேட்டாக மாடலஸ் எடுத்ததுக்கப்புறம் மாடலஸ்னாலே ஸ்கொயர் ரூட்டு தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதான் ஈஸியான சம்மு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் டு தமிழ். வில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்லேஷன் பண்ணித்தரேன். தேங்க்யூ.